மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் மார்ச் மாதம் 9, 20, 25. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 68. குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கான விதிகள் 2. நேரம் ஒதுக்குங்கள். பரபரப்பான வாழ்வில் நாம் அருகில் இருப்பவர்களை கூட பார்ப்பதில்லை. என் சகோதரர்கள் அருகில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு போன் செய்ய மறந்து விடுவேன், பேசாமல் இருந்து விடுவேன். எனக்கு அக்கறை இல்லை என்பதல்ல, வேலை மிகுதி, மன்னிக்க முடியாத தவறு அல்லவா? எனக்கு அவர்களை பற்றி ஒன்றும் தெரியவில்லை, அவர்கள் பேசுவது இல்லை என நான் குறை சொல்வேன். அவர்கள் எந்த அளவுக்கு தொடர்பில்லாமல் இருக்கிறார்களோ நானும் அப்படியே இருக்கிறேன். அவர்களோடு பேச, தொடர்பு கொள்ள நேரத்தை நான் தான் உருவாக்க வேண்டும். காலம் வேகமாக நகர்கிறது. வாரங்கள் மாதமாக, மாதங்கள் வருடமாக, பிறகு நமக்கு நேரம் கிடைக்காமலே போய்விடலாம். நம் குழந்தைகளுக்கும் இது பொருந்தும். எல்லா பெற்றோர்களும் கற்பனை உண்டு. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் உண்டோ இல்லையோ, எனக்கு உண்டு. ஒன்று நிச்சயம், எவ்வளவு நேரம் நாம் செலவிடுகிறோமோ அதே அளவு நாம் திரும்ப பெற முடியும். ஆனால் நாம் தான் முதலில் ஆரம்பிக்க வேண்டும். அவரிடம் போன் செய்து பேசுவது, தொடர்பில் வைத்துக்கொள்வது. அவர்கள் செய்யவில்லை என்றால் நல்லது. நீங்கள் விதிகளின்படி நடப்பவர் அல்லவா? அதை பற்றி யோசிக்காதீர்கள். இப்படித்தான் நீங்கள் செயல்பட வேண்டும். இதன் மூலம் வெற்றி நிச்சயம். உறவினருக்காக வருத்தப்படுவது, நீங்கள் அவ்வாறு இருக்க தேவையில்லை. ஏனெனில் அவர்களுக்கு நீங்கள் போன் செய்கிறீர்கள், கடிதம் எழுதுகிறீர்கள், தொடர்பில் இருக்கிறீர்கள். அவர்களை மன்னிப்பது, அவர்கள் போனும் செய்வதில்லை, கடிதமும் எழுதவில்லை, அவர்களது தொடர்பிலும் இல்லை. இப்படி பொதுவாக உறவுகளை பேணுவதில் சிறந்து விளங்குவீர்கள். உங்கள் மனசாட்சியின்படி செயல்படுங்கள். உதவிக்கரம் நீட்டுவதில், மறப்பதில், மன்னிப்பதில் முதலில் மனிதராக இருங்கள். பழைய வாக்குவாதங்கள் மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை. விதிகளின்படி நடப்பவர் பொறுப்புகளை சுமப்பதில்லை. நீங்கள் எவ்வளவு பிஸியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருங்கள், ஆனால் நெருக்கமானவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இந்த விதி உங்களது அழுத்தங்களை நீக்கும், சிறிது நேரத்தையும் உருவாக்கி தரும். உங்களை சுற்றி உள்ளவர்களுக்காக நீங்கள் நேரத்தை உண்டாக்க வேண்டும். உங்களை விரும்புபவர்கள், உங்கள் மீது அன்பு செலுத்துபவர்கள் உரிய நேரத்தில் அவற்றை திரும்ப பெற வேண்டும். நியாயமான பரிமாற்றம் அல்லவா? ஆனால் அதை விருப்பத்துடன் செய்ய வேண்டும், சலிப்புடன் அல்ல. முடியவில்லை என்றால் செய்யாதீர்கள். குழந்தைகளோடு நேரம் செலவழிக்கிறேன் என்ற பெயரில் வேறு வேலைகளில் ஈடுபடக்கூடாது. அந்த நேரத்தை முழுமையாக அவர்களுக்கே செலவழியுங்கள். இல்லையெனில் உங்கள் கவனம் வேறிடத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வார்கள், ஏமாற்றப்படுவதாக உணர்வார்கள். அடுத்த முறை உங்களது அம்மா, அப்பா அல்லது பழைய நண்பர் அழைக்கும் போது நீங்கள் உண்மையில் பிஸியாக இருந்தாலும் அவரிடம் போனில் என்று சொல்லிக்கொண்டே உங்களது இமெயில் பார்க்காதீர்கள் அல்லது மீதமுள்ள கடிதத்தினை எழுதாதீர்கள். எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு அவரிடம் கவனத்தை திருப்புங்கள். அல்லது நான் சற்று பிஸியாக இருக்கிறேன், மறுபடி தொடர்பு கொள்ளட்டுமா என கேட்டுக்கொண்டு உங்கள் வேலை முடிந்த பிறகு மறக்காமல் அவர்களை அழைத்து பேசுங்கள். ஒரு நாள் அவர்கள் இல்லாமல் போகலாம், அப்போது காலம் கடந்திருக்கும். ஆகவே நீங்கள் மதிக்கும் மனிதர்களுக்காக நேரத்தினை ஒதுக்குங்கள். இன்றே. நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.